அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புமிக்க ஆசிரியர்களே மற்றும் சகோதர சகோதரிகளே, இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட விடயம் இஸ்லாத்தின் மிக முக்கியமான ஒரு பக்தி நடவடிக்கையாக இருக்கும் ஹஜ்ஜும். அதனை முதலில் நடைமுறைப்படுத்தினவராகிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் பற்றியது. ஹஜ்ஜும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு உன்னதமான இறை தூதராகவும் இறைவனின் நண்பனாகவும் கருதப்படுகிறார். அவருக்கு அல்லாஹ் பெரிய வேதனைகளை அளித்தார். ஆனால் அவர் அனைத்தையும் மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றினார். அவரது மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடன் பைத்துல்லாஹ்வை கட்டிய ஹஜ் கடமைகளின் ஆரம்ப கண்ணியத்தை நிறுவியமை. ஹஜ்ஜின் முக்கிய நிகழ்வுகள் அனைத்தும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் நிகழ்வுடன் தொடர்பானவை. அவற்றில் சஃபா மர்வா ஓட்டம், ஜம்ரா ஷைத்தானுக்கு கல்லெறிதல், குர்பான் கொடுத்தல். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவரது மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுக்காக குர்பான் கொடுக்க தயாரானமை. ஆகவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தியாகத்தை ஏற்று இறைவனை நம்பி வாழ்க்கையை முன்னேற்ற முயற்சிப்போம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன்.